வணக்கம். ஐம் சுகன்யா. இன்ஜினியரிங் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டோட டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் லெபார்ட்டரியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோ. ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், எதுக்கு டேட்டா சயின்ஸ், எதுக்கு பைத்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் லைப்ரரியாக நம்பை பார்த்தோம் இல்லையா, நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் இன் பைத்தான். ஒரு அரேக்குள்ளே கொடுத்துருக்க டேட்டாவை நம்பை லைப்ரரி எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுது. ஸோ அது ஒரு 5-6 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. Attribute of array, indexing of array, slicing of array, reshaping of array, joining and splitting of array. ஸோ இது ரியல் டைம் ஒரு நம்ம டெய்லி அக்சஸ் பண்ணுற ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இருக்குன்றதுனால ஒரு 5 பெட்டி எடுத்திருக்கேன். அதில் 7 பாக்ஸஸ் இருக்குது, 7 குட்டி குட்டி கிண்ணங்கள் இருக்குது. ஒரு கிச்சனுக்கு தேவையான ஒரு டேட்டாஸ் அது ஒரு டப்பாக்குள்ளே நம்மளுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதில் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் அரே அப்படின்னா என்ன? சைஸ், ஷேப், மெமரி கன்செப்ஷன், டேட்டா டைப்ஸ் ஆஃப் அரேஸ். இது வந்து கம்ப்யூட்டருக்கு நம்மளுக்கு புரிகிற மாதிரி. இந்த 5 பெட்டியில் அந்த 5 பெட்டியோட சைஸ் என்ன, ஸோ அதோட ஷேப் என்ன, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அதோட மெமரி கன்செப்ஷன் 7 கிண்ணம் அதில் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒவ்வொரு கிண்ணத்தோட மெமரி கன்செப்ஷன் ஒரு 50 கிராம் கடுகு, ஒரு 50 கிராம் மஞ்சள் பிடிக்கும், ஒரு 50 ml ஆஃப் ஆயில் கண்டெயின் அதெல்லாம் பண்ணிக்கும் அப்படின்றது அதோட மெமரி கன்செப்ஷன். டேட்டா டைப் என்ன? ஒருவேளை எண்ணெய் தண்ணி இதில் ஊற்றிருந்தோன்னா அதோட யூனிட் என்னன்னு சொல்லுவோம்? மில்லி லிட்டர், லிட்டர் அப்படின்னு அப்படி சொல்லுவோம். இது கடுகு, உளுந்து, மஞ்சள் இதெல்லாம் இருக்கும்போது கிராம், மில்லிகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை துணி அளக்குறோம், ஒரு சென்டிமீட்டர், மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இங்கே டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம் கம்ப்யூட்டரில். அடுத்து இண்டெக்ஸிங் ஆஃப் அரே. இதில் 7 கிண்ணம் இருக்கிறதுனால ஓகே. ஸோ நம்ம வீட்லேயோ ஒரு பெரிய க்ராசரி ஷாப்பில் நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதில் பர்டிகுலராக எனக்கு மேகி நூடுல்ஸ் பேக்கெட் வேணும், அதில் டாப் ராமன் கம்பெனிஸ் வேணும் அப்படிங்கும்போது ஒரு இண்டெக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. அவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு க்ராசரி ஷாப்பில் பர்டிகுலர் திங்கை மட்டும் இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸிங் ஆஃப் அரே ஆர் ஸ்லைசிங் ஆஃப் அரே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம காலேஜில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம். அதில் ஒரு 10 மெம்பர்ஸ் 12 மெம்பர்ஸ் மட்டும் லியோ கிளப் மெம்பர்ஸும் ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க எல்லாமே லியோ கிளப்புக்கு இந்த டைமிங்க்கு அசம்பிள் ஆகணும். அப்போ அந்த 10 மெம்பரை ஸ்லைஸ் பண்ணுறது, மாங்காய் ஸ்லைஸ் பண்ணுறோம், அன்னாச்சி பழம் ஸ்லைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, கட் பண்ணி எடுக்கிறது. அவங்கள மட்டும் டேட்டாவை ஒரு 100-200 டேட்டாஸில் இருந்து அவங்கள மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது. அடுத்து ரீஷேப்பிங் ஆஃப் அரே, சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் த கிவன் அரே. ஸோ இங்கே அந்த 5 பெட்டியோட கண்டெய்னர் 7 தான் கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு இது. அதை நான் ரீஷேப் பண்ணணும், எனக்கு இன்னும் 2 பாக்ஸ் ஆட் பண்ணணும், ஒரு 9 கண்டெய்னர்ஸ் வேணும் உள்ளுக்குள்ளே வைக்கிற மாதிரி. அப்போ சைஸை வந்து இன்னும் எனக்கு பெருசாக ரீஷேப் பண்ணணும். இல்லை எனக்கு 5 டப்பா இருந்தால் போதும் உள்ளுக்குள்ளே அப்படின்னா அது சைஸை சின்னது பண்ணணும். இதெல்லாம் ரீஷேப்பிங் ஆஃப் அரே. ஜாயினிங் அண்ட் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் அரே. ஸோ இதில் இருக்க 2 கண்டென்ட்டை, கடுகையும் உளுந்தையும் எனக்கு ஒன்றா கொட்டி வைக்கணும், ஜாயின் பண்ணணும். ஸ்ப்ளிட் அப் அப்படின்னா 2ஐயும் பிரிக்கணும், மஞ்சள் வந்து தெரியாமல் கலந்துருச்சு, ஸோ 2ஐயும் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்ற இந்த எல்லா கண்டென்ட்டையுமே கம்ப்யூட்டரில் ஒரு நம்பர் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க ஒரு அரேக்குள்ளே. அந்த அரேனா என்ன? சிமிலர் டைப் ஆஃப் டேட்டாவை ஒரு பெரிய ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கிறது தான் அரே. ஸோ அந்த மாதிரி இங்கே ப்ரோக்ராம் போகலாம். நம்பை அரே அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த 5-6 அட்ரிபியூட்ஸ் பேசிக்ஸ், அதை வச்சு ஒரு ப்ரோக்ராம். இம்போர்ட் நம்பை அஸ் என்பி. நம்பைங்கிறது இந்த லைப்ரரியோட பேர். அது பைத்தான் ரெபாசிட்டரியில் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நான் பண்ணுற இந்த ப்ரோக்ராம்காக ஏஎஸ் எப்படி வச்சுக்கிறேன்? நான் நம்பையை வந்து போடுற எல்லா இடத்துலையும் கால் பண்ணும்போது நம்பைன்னு வேணாமல் ஒரு பட்டப்பேர் வச்சுக்கிறேன், என்பி அப்படின்னு ஷார்ட்டாக. அது நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து கிரியேட் அ நம்பை அரே. ARR1ங்கிறது ஒரு வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் நேம்குள்ளே என்பின்ற லைப்ரரி பட்டப்பேர் வச்சு இல்லையா, அதை டாட் கொடுத்து அரேவை எடுத்துக்கிறேன். அரேயில் ஒரு 5 அங்கே 7 5 பெட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒரு நம்பர்ஸாக எடுத்துக்கிறேன் நான். 1 2 3 4 5ன்னு நம்ம என்ன வேணாலும் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி காமி, பிரிண்ட் ஆஃப் ப்ராக்கெட்டில் ARR1 அப்படின்னு. ஸோ அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு. ஓகேவா? அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்தேன், ARRAY அப்படின்னு ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அந்த இது கொடுத்துருக்கேன். ஸோ அது ARR1ங்கும்போது அந்த டேட்டாவை. அடுத்து அதில் இருக்க அட்ரிபியூட்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, சைஸு, ஷேப்பு, அதெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? பிரிண்ட், இந்த சொன்ன இல்லையா, சைஸ், ஷேப், மெமரி கன்செப்ஷன், டேட்டா டைப் ஆஃப் த கிவன் அரே. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம்? அரே அட்ரிபியூட்ஸ்ன்னு ஹெட்டிங் எனக்கு வந்து டைப் பண்ண டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்தது பிரிண்ட்டுக்குள்ளே டைமென்ஷன்ஸ் கம்மா, இது வந்து ரெட் கலர் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம டைப் பண்ண வேண்டிய ஐட்டம். ஸோ இங்கே ஆப்ரேஷன் என்ன பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அட்ரிபியூட்ஸ் ஆப்ரேஷன், அதுதான் ARR1.n டைமென்ஷன்.
ARR 1க்குள்ளே என்ன வச்சுருக்கோம் நம்ம 1 2 3 4 5 அப்படின்ற டேட்டா வச்சுருக்கோம். அந்த ARR 1க்குள்ளே இருக்க டேட்டாவோட n டைமென்ஷன் கண்டுபிடி. அடுத்தது print size, அதுக்குள்ளே ARR 1ஓட சைஸ் உள்ளே எத்தனை டேட்டா இருக்குது. அடுத்து பிரிண்ட்டுக்குள்ளே டேட்டா டைப், உள்ளுக்குள்ளே இருக்க டேட்டா என்ன டேட்டாவாக இருக்குது, இன்டீஜரா ஃப்ளோட்டா சொன்னோம் இல்லையா, லிட்டரா மீட்டரா கிராமா அப்படின்றது. ஐட்டம் சைஸ், உள்ளே எத்தனை ஐட்டம் சைஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ரன் பண்ணால் அரே அட்ரிபியூட்ஸ் வந்துருச்சா. டைமென்ஷன் என்ன 1 டைமென்ஷன். ஏன்னா ரோ அண்ட் காலம் எப்படி இருக்குது, ஒரு ரோ தான் இருக்குது, அதனால் 1 டைமென்ஷனல் அரே, ஒரு சிங்கிள் ரோவில் தான் 5 டேட்டாவை கொடுத்துருக்கேன் ரோ. அடுத்தது சைஸு, டைமென்ஷன் காட்டுது. அடுத்து அரேயோட சைஸ் என்னது 5, 1 2 3 4 5ன்னு 5. அடுத்தது ஓகேவா. நெக்ஸ்ட் அரேயோட டேட்டா டைப் என்னன்னு பார்க்கணும். டேட்டா டைப் என்னது ARR.dtype அப்படிங்கிறது அதோட கோடிங். ஸோ dtype அப்படின்னு கொடுத்தோன்னா டேட்டா டைப் வந்து இன்டீஜராக இருக்குது. சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது 64 பிட்டா 32 பிட்டான்றதை காட்டும். இங்கே சிஸ்டம் 64 பிட்டுன்றனால இன்டீஜர் 64ஆக இருக்குதுன்னு காட்டுது. அடுத்து ARR1.item சைஸு. ஸோ இன்டீஜருக்கு 64 பிட்டில் ஒரு இன்டீஜருக்கு 8 பைட் அலாட் ஆகும். ஸோ அதனால் ஒரு ஐட்டம் 1 அப்படின்னு ஒரு இன்டீஜர் சேவ் பண்ணுறேன், அந்த மெமரி அலோகேஷன் 8 பிட் எடுத்துக்குது, அதனால் 8 அப்படின்னு காட்டுது. அடுத்தது பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா. அட்ரிபியூட்ஸ் எப்படின்னு பார்த்துட்டோம். பேசிக் ஆப்ரேஷன் என்னென்ன சொன்னேன், அடிஷன், சப்ராக்ஷன், மீன், மோட், மல்டிப்ளிகேஷன், இது எல்லாமே. ஸோ ஹெட்டிங் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ்னு கொடுத்தாச்சு ரெட் கலரில் டபுள் கோட்ஸில். அடுத்து இந்த ரெட் கலர் கோட்ஸில் சம், மீன், மீடியன், மினிமம் இது எல்லாமே வந்து டாபிக் தான். ஸோ np.sum of ARR1. ARR1ல் என்ன டேட்டா கொடுத்துருக்கோம் 1 2 3 4 5. ஸோ அந்த ARR1 வந்து சம் பண்ணி எனக்கு கொடு. சம்னா என்ன, கூட்டுறது, ஆட் பண்ணுறது. அடுத்து np.mean of array1. மீன்னா என்ன, ஒரு 5 வேல்யூ இருக்குது, நம்ம மார்க்கே எடுக்கிறோம், 5 மார்க்கில் வாங்கி இருக்கிறத 5ஆல் எல்லாத்தையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணால் வர்றது தான் மீன் வேல்யூன்னு சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அதுதான் மீன். அடுத்து மீடியம் அப்படின்னா நடு வேல்யூ எது அப்படின்னு பார்க்குறது. அடுத்து மினிமம் np.minimum, கொடுத்துருக்க 5 டேட்டாவில் எது சின்ன வேல்யூ. ஸோ அப்புறம் அவுட்புட் வந்துருச்சா. ஸோ பேசிக் ஆப்ரேஷனுங்கிறது ஹெட்டிங்காக வந்தது. அடுத்து சம் பண்ணுது, அரே 1க்குள்ளே இருக்க டேட்டாவை சம் பண்ணுது. ஸோ எல்லாத்தையும் சம் பண்ணால் டேட்டா 15ன்னு கிடைக்கும், கரெக்டாக. ஸோ சம் பண்ணும்போது 15, அதோட மீன் வேல்யூ என்ன சொன்னேன். ஸோ எல்லாத்தையும் 5 வேல்யூவே ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணும்போது 3.0 கிடைக்கிது மீன் வேல்யூ. மீடியம்னா என்ன, நடுவில் இருக்க வேல்யூன்னு சொன்னேன்னா, ஸோ 1 2 3 4 5ல் 3 தானே நடுவில் இருக்குது, அதுதான் மீடியன். அடுத்து மினிமம். மினிமம் வேல்யூ என்னது 1 2 3 4 5 டேட்டாவில் மினிமம் என்னது 1 தான் மினிமம். ஸோ இந்த இடத்துல இப்போ 0 நம்ம மாற்றுறோன்னா 0 மினிமமாக வரும். சென்டர் வேல்யூ மீடியனில் 3ன்னு இல்லாமல் 10ன்னு வைக்கிறோம் நம்ம கொடுத்துருக்க டேட்டாவில், அப்போ 10 தான் மீடியமான வேல்யூ அப்படின்னு காட்டுது. ஓகே. அடுத்தது 2 டைமென்ஷனல் அரேவாக கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ இது வந்து ஓகே. அடுத்து சிங்கிள் டைமென்ஷனில் இருந்த டேட்டா விட்டுட்டு 2 டைமென்ஷனாக கொடுக்குறோம், 2 அரேவாக 2 rows 3 columns-ஆக ஒரு டேட்டா கொடுக்குறேன். அதை வந்து ARR2 அப்படின்ற நேமில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம், அப்படின்ற ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு np.array of 1 2 3ன்னு ஒரு அரேவும் 4 5 6 அப்படின்னு இன்னொரு அரேவும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பிரிண்ட் பண்ணி எப்படி காட்டும், 2 டைமென்ஷனல் அரேவா 1 2 3 4 5 6ன்னு தனித்தனி அரேவாக காட்டுது. ஓகே. அடுத்து அதில் இருக்க பேசிக் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா. ARR2ஓட ஷேப் என்ன, 2/3, 2 ரோ 3 காலம். அடுத்தது ARR2ஓட ஐட்டம் சைஸ் என்ன, சைஸ் 8. ஓகேவா. அதை சொன்னால இன்டீஜருக்கு எத்தனை சைஸ் எடுத்துக்குது சிஸ்டம், 8 பைட்ஸ். அடுத்து டோட்டல் சைஸ் என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா ஒரு இன்டீஜருக்கு 8னா இங்கே எத்தனை டேட்டாஸ் உள்ளே கொடுத்துருக்கோம் 1 2 3 4 5 6 6க்கு 6 8s are 48. டோட்டல் இந்த அரேக்குள்ளே இருந்த டேட்டாவோட ஐட்டம் சைஸ் என்னன்னா 48. ஓகே. ஸோ இதுதான் NumPy நியூமரிக்கல் ஆப்ரேஷன் இன் பைத்தான் கொடுத்துருக்க அட்ரிபியூட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் எப்படி பண்ணுறோன்றதை பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் we can meet soon. Thank you.